அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாத யாத்திரையோட டே 87ங்க. அதாவது 87வது நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். 87வது நாள் கேவி குப்பம், காட்பாடி மற்றும் வேலூர் 3 சட்டமன்ற தொகுதிகள் அதிரடியாக முடித்திருக்கிறார்கள். அதில் ஃபஸ்ட்டு நம்ம கேவி குப்பத்தை பற்றி பார்த்துருவோம். கேவி குப்பத்தில் தொடங்கியது என் மண் என் மக்கள் பாத யாத்திரை பிரம்மாண்டமாக தொடங்கியிருக்கிறது. அதில் கேவி குப்பத்தில் பார்த்திங்கன்னா பூரண கும்ப மரியாதையுடன் மேலதளங்கள் முழங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை வரவேற்ற கேவி குப்பத்தின் பொதுமக்கள் பேராதரவுடன் வரவேற்றிருக்கிறார்கள். மிகுந்த அன்புடனும் ஆதரவுடனும் கூட்டமாக குடும்பமாக யாத்திரையில் கலந்து கொண்டு அண்ணாமலையுடன் கைகோர்த்த கேவி குப்பத்தின் மக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா காட்பாடி தொகுதிங்க. உங்களுக்கே தெரியும் காட்பாடி தொகுதி யாரோட தொகுதின்னு, நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களோட தொகுதி. அந்த தொகுதியில் சும்மா பட்டையை கிளப்பி விட்டார் நம்ம தலைவர். காட்பாடியில் நம்ம யாத்திரையை எப்படி ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால், ஏழை எளிய மக்களின் சுமையை குறைக்கும் விதமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் அரசின் மகத்தான திட்டத்தை கொண்டு செல்லும் விதமாக காட்பாடியில் தொடங்கியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலூர் தொகுதிங்க. வேலூரில் தொடங்கியது என் மண் என் மக்கள் பாத யாத்திரை. அதாவது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் நல்ல ஆட்சியை எடுத்து சொல்லும் இந்த என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு கூட்டமாக கலந்து கொண்ட வேலூர் தொகுதியின் பொதுமக்கள். நம்ம வேலூர் ஆம்பூர்லாம் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத கூட்டம்ங்க. ஸோ அந்த தொகுதி நம் வசம் இப்பொழுது இருக்கிறது. பாஜக அங்கு கன்ஃபார்ம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே வேலூரில் வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற வெற்றி முழக்கத்துடன் தொடங்கிய என் மண் என் மக்கள் பாத யாத்திரையில் அண்ணாமலை அவர்களுடன் கைகோர்த்த வேலூர் தொகுதியின் பொதுமக்கள் அனைவருக்கும் பேராதரவு கொடுத்த அனைத்து பொதுமக்களுக்கும், பெண்களுக்கும், முதியோர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் நமது சேனலின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் இந்த இடத்தில் தெரிவிப்பது நம்மளுடைய கடமையாக கருதுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யாத்திரையோட கூட்டம்ங்க காண்பித்தே ஆக வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்கிறேன். கூட்டம் இருக்க அதிகரித்து கொண்டே இருக்கிறது. செல்வாக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்களின் செல்வாக்கு. ஒன்றை சொல்லி அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். தயவு செய்து குழந்தைகளோடு நிறைய பேர் கலந்து கொள்கிறீர்கள். இந்த கூட்டத்தில் சிக்கிவிடாதீர்கள். இருக்க அதிக கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து ஒரு ஓரமாக போங்க. அண்ணாமலை அவர்கள் எங்கும் சென்று விட மாட்டார். தமிழகத்திற்கே அனுப்பி வைத்த சிங்கம் நமது தங்கம் திரு அண்ணாமலை அவர்கள். ஸோ பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வந்துடுங்க. எப்போ வேணாலும் அவரை சந்திச்சுக்கலாம். அவர் இங்கே தான் இருக்க போகிறாரு. ஸோ கவலை வேண்டாம். அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. இதுவரை தமிழகம் கண்டிராத ஒரு மாபெரும் தலைவர். இங்க இருக்கிற கூட்டத்தை பாருங்க. இந்த 2 மணி வெயில்ல ஹோட்டல் கொடுக்கல, ஓடி பிரியாணி கொடுக்கல, அரசு கொடுக்கல, தலைவரை காண வந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் முகத்தில் எழுச்சியோட நமது தலைவரை காத்துக்கிறார்கள். நமது தலைவர் இளைஞர்கள் எழுச்சி நாயகன், தமிழகத்தினுடைய விடிவெளி. இதுவரை தமிழகம் கண்டிராத மாபெரும் தலைவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், பாரத நாட்டினுடைய தவப்புதல்வன், பாரத நாட்டினுடைய புதல்வர் வந்து கொண்டிருக்கிறார். மாநில தலைவர் வந்துவிட்டார். நம்மை காண, நம்முடைய பேசுவதற்காக நமது தலைவர் வந்து கொண்டிருக்கிறார். அவரை வருவதாக வரவேற்கிறோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மக்கள் தலைவர், மக்கள் முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களை வரவேற்று மாவட்ட தலைவர் மனோகர் அவர்கள் மரியாதை அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை சொல்லுகின்ற, மக்களை ஏமாற்றுகின்ற, மக்களை வஞ்சிக்கின்ற, தமிழகத்தை கொண்டு படுக்கின்றவர்கள் கேட்டுக்கட்ட ஆட்சியை தமிழகத்தை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தமிழகத்திற்கு
பார்க்கிறார். நீங்கள் அத்தனை பேரும் நாட்டு மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, குறிப்பாக பாதுகாப்பு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காகவும் ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை மக்கள் எப்படியும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, எப்படி கொண்டிருக்கின்றது. லஞ்சம் உள்ள தேவை எதுவும் தெரியாது. அதை தம்சன் பாடுவார், அதை தம்சன் பாடுங்க. தமிழக மக்கள் எப்போதும் பார்த்தீங்களா என்ன ஒரு கூட்டம்னு? தயவு செய்து சொல்கிறேன், இன்னும் அதிகமான கூட்டம் வரக்கூடிய தொகுதிகள்லாம் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக தயவு செய்து குழந்தைகளோடு வரவங்க பாதுகாப்பாக வந்துட்டு பாதுகாப்பாக போயிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம்ங்க. பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் திரு அண்ணாமலை அவர்கள். காட்பாடியில் பேசுகிறார். எப்படி பேசியிருப்பார் நீங்களே நினச்சி பாருங்கள். நக்கலான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் திரு துரைமுருகன் அவர்களுக்கு. என்ன விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எஸ் பாரதி வந்து சமீபத்தில் வந்து கதிரானந்தோட அப்பான்ற துரைமுருகன் வேறு, திமுகவோட துரைமுருகன் வேறு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதற்கு நக்கலான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறு வைத்திருப்பவர் வந்து கதிர் ஆனந்த் அவர்களோட அப்பா, மறு இல்லாத நம்பியார் வந்து நல்ல நம்பியார் அப்படின்னு சொல்வது போல் மறு இல்லாதவர் வந்து திமுகவோட துரைமுருகன் அப்படின்னு ஒரு நக்கலான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த காணொலி உங்களுக்காக. இவனுக்கு இந்த முரசொலின்னு ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு பொய்யா எழுதுவானு. 1950 பொய்யா எழுதுறக்கே ஒரு பேப்பர். நமக்கு வேற வழி இல்ல, டிவி இல்ல, சோசியல் மீடியா இல்ல, எதுவும் தெரியாது. அவன் சொல்றத உண்மைன்னு பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு சோசியல் மீடியா வந்த பிறகு இதுலயா காமெடியா இருக்கு. கதிரானந்தனுடைய தந்தை துரைமுருகன் வேறு, திமுக இருக்கக்கூடிய துரைமுருகன் வேறு அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்றாங்க. என்ன இது? நம்பியார் படத்துல நம்பியார் டபுள் ஆக்டிங் பண்ணுவார். நல்ல நம்பியார், வில்லன் நம்பியார். அப்ப நல்ல நம்பியாரை வில்லன் நம்பியாரை எப்படி வேறுபடுத்துவீங்க? ஒரு மறு எடுத்து வச்சா வில்லன் நம்பியார், மறு எடுத்துட்டா நல்ல நம்பியார். இப்படிதான் அந்த காலத்துல டபுள் ஆக்டிங் போடுவாங்க. இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் மறுவோடு வந்தா கதிரானந்த் அவங்க அப்பா இல்ல, மறு இல்லாம வெள்ளூருக்குள்ள வந்தா கதிரானந்த் அவருடைய அப்பா. எப்படி எல்லாம் நம்மளை ஏமாற்றுவதற்கு ஒரு கும்பல் கிளம்பி இருக்குன்னு பாருங்க. எப்படி எல்லாம் பொய் சொல்லி எப்படி எல்லாம் ஏமாற்றையா. இது எதுக்குன்னா, திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலூர்ல இருக்கக்கூடிய நமக்கு தெரியும், ஆனா கரூர்ல இருக்கவங்களுக்கு தெரியாது, நாகர்கோயில்காரங்களுக்கு தெரியாது, தென்காசிக்காரங்களுக்கு தெரியாது. அவங்க அதை படிச்சா ஓ 2 துரைமுருகன் நாட்டிருக்கு, அப்ப திமுக இன்னொரு துரைமுருகன், அப்ப திமுக நல்ல கட்சி தான் இருக்கு. இப்படியே 70 ஆண்டு காலமாக இந்த அரசியலை இதே போல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி. அதனால் நமக்கு நேரம் வந்துருச்சுங்க ஐயா. இதற்கு மேல் தமிழகம் தாங்காது. எப்பொழுதுமே சொல்லுவாங்க, the last straw on the camel's back என்று சொல்வார். ஒரு ஒட்டகத்திற்கு லோட ஏத்திக்கிட்டே இருப்பீங்க, கடைசியாக ஒரு வக்கிப்புள் புல்லை வைக்கும் பொழுது ஒட்டகம் அப்படியே உடஞ்சு கீழே விழுகுமாங்க ஐயா. இன்னைக்கு தமிழகம் இதுவரை இவர்கள் ஏற்றிய பாரத்தை எல்லாம் தாங்கிவிட்டது. இன்னைக்கு தமிழகத்தின் மீது ஒரு சின்ன புல்லை வைத்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்காத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குதுங்க ஐயா. ஆட்சிக்கு வந்த பிறகு 31 மாசத்துல எல்லாத்தையும் ஏத்தியாச்சு. தயிர் ஏத்தியாச்சு, பால் விலை ஏத்தியாச்சு, கரண்ட் விலை ஏத்தியாச்சு, சொத்து வரி ஏத்தியாச்சு. ஏத்தாது எதுவுமே இல்லைங்க ஐயா, எல்லாம் ஏத்தியாச்சு. அதை தாண்டி மழையெல்லாம் வந்துச்சுன்னா மோடி ஐயா உடனடியா பணம் அனுப்பிச்சுடுவார். மக்களுக்கு உடனடி நிவாரணமாக பணம் கொடுங்க. இன்னைக்கு 6000 ரூபாய் பணம் கொடுக்கறாங்க சென்னையில. 6000 ரூபாய் சென்னையில, தென் தமிழகத்தில். உங்களுக்கு தெரியுமா ஐயா, அந்த 6000 ரூபாயும் மத்திய அரசு மோடி ஐயா அனுப்பி வைக்கக்கூடிய பணம். கவர் மட்டும் ஸ்டாலின் ஐயா, அந்த பணம் போடுற கவர் மட்டும் திமுக கவர் மட்டும் நல்ல போட்டோ அடிச்சு 6000 ரூபாய் பணத்தை வச்சு மக்கள் அந்த 6000 ரூபாய் பணத்தை சீட்டு கட்டு மாதிரி இப்படி திறந்து காட்டும். சீட்டு கட்டு மாதிரி இப்படி திறந்து காட்டி ஒரு திமுக கார செல்ஃபி எடுத்து போடுவான், ஏதோ ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி. ஐயா, இன்னைக்கு மத்திய அரசுடைய திட்டங்களுக்கெல்லாம் என்ன பெயர் வைக்கிறதுன்னு திமுக கார யோசிக்கிறது மட்டும்தான் அவன் வேலை. 31 மாசமாக திமுக கார என்ன செஞ்சிருக்கிறாங்க, திமுக அரசு என்ன செய்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசுடைய திட்டங்களுக்கெல்லாம் என்ன பேரு வைக்கலாம், எப்படி அந்த பெயரை மாற்றி இங்கே பண்ணலாம். மோடி ஐயா அவர்கள் 2020 புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்த பொழுதே சொன்னார்கள், காலை உணவு திட்டம் என்பது அவசியம். புதிய கல்விக் கொள்கையில காலை உணவு திட்டம் என்பது மத்திய அரசு அறிமுகப்படுத்தி அதற்காக 900 கோடி பணமும் கொடுத்து
நம்ம முதலமைச்சர் ஓசிலேயே போய் ஒரு தட்டை வச்சு வடைய சாப்பிட்டுட்டு அதற்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு பேர் வச்சிருக்காங்க. ஐயா, அந்த மாதிரி எல்லா திட்டங்களும் எதுவுமே மாநில அரசுடைய திட்டம் கிடையாது. ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்குறீங்க, 1 கிலோ அரிசி இலவசமா வருதுனாங்க ஐயா. 1 கிலோ அரிசி மத்திய அரசு கொள்முதல் செய்யும் பொழுது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக 34 ரூபாய், 34. அதிலே 32 ரூபாய் மத்திய அரசு தன்னுடைய பணமாக போடுகிறது. மாநில அரசு 2 ரூபாய் தன்னுடைய பணமா போடுது. ஆனா மஞ்சப்பை பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சியும், அறிஞர் அண்ணா அவர்களை முன்னிலைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கும் கட்சியும், அறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கையில் 1% கூட இவர்கள் கடைபிடிப்பது கிடையாது. அண்ணா அவர்கள் குடும்ப அரசியலை வெறுத்தவர், இவர்கள் அதை கடைபிடிப்பதே கிடையாது அப்படின்னு ஒரு அருமையான உரையை அங்கு ஆற்றியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த காணொளி உங்களுக்காக. 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. 11 பேர் மீது. இந்தியாவிலே ஊழல் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக இந்த திராவிட கட்சிகள் மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாள். சென்னையில, வெள்ளூர்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அண்ணா அவர்களுக்கு மரியாதை செய்து பெரிய பெரிய மாலை போட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக 2 கட்சிகளுக்கும், ஒரு கட்சியை உருவாக்கிய தலைவர், இன்னொரு கட்சி அவருடைய பேரிலே உருவான கட்சி. இன்னைக்கு அண்ணா அவர்கள் நின்ற கொள்கையில 2 கட்சியிலே ஒரு தலைவன் நிற்கின்றானா என்கின்ற கேள்வியை உங்க முன்னாடி நான் நிக்கிறேன் ஐயா. திராவிடம் திராவிடம் என்று வாழ்க்கையிலேயே பேசக்கூடியவர்கள், திராவிட கட்சிகள் என்று வாய்களையே பேசக்கூடியவர்கள், அறிஞர் அண்ணா அவருடைய கொள்கையில 1% இவர்களுக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன் ஐயா. அறிஞர் அண்ணா அவர்கள் 2 விஷயத்திலே தெளிவாக இருந்தார். முதல் விஷயத்தை பொறுத்தவரை, அவர் இருக்கும் வரை, அவர் காலத்திற்கு பிறகு அவருடைய குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதிலே தெல்ல தெளிவாக இருந்தார். குறிப்பாக அவருடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் அவர் அரசு துறையில மருத்துவராக பணியாற்றி 2008 அந்த செய்தியை நீங்க படிச்சிருப்பீங்க. அவருக்கு புற்றுநோய் வந்த பொழுது ஐயா, அவருக்கு செலவு செய்வதால் குடும்பத்திற்கு பாரமாகிவிடும் என்று அறிஞர் அண்ணா அவர்களுடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் அவர்கள் கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஏன்னா செலவு செய்வதற்கு குடும்பத்திடமிருந்து பணம் இல்லை என்று. டாக்டர் பரிமளம் அவர்களுடைய மகள் வயிற்று பேத்தி எனக்கு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல 2022ல 141வது ரேங்க்ல நம்முடைய டிப்ளமேட்டா இருக்கிறார். இது அண்ணா அவருடைய குடும்பம் எப்படி அரசியல் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம். கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்பம் அரசியல் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு இலக்கணம். ஒரே குடும்பம், தமிழகம் முழுவதும் இந்த ஆக்டோபஸ் ஐயா, ஆக்டோபஸ் நடு மண்டை கோபாலபுரத்துல இருக்கு. ஆக்டோபஸ் கை ஒரு ஊர்ல இருக்கு. வெள்ளூருக்கு வந்துட்டா துரைமுருகன், கதிரானந்த். திருச்சிக்கு போயிட்டீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த டீம். தப்பி தவறி தூத்துக்குடி போயிட்டீங்கன்னா கீதா ஜீவன் அவர் தம்பி மேயர். ஒரு ஊரா பாருங்க. இந்த ஆக்டோபஸ் கை தமிழகத்தினுடைய ஒரு மாவட்டத்திலும் கூட படர்ந்திருக்கிறது. ஆக்டோபஸ் மையப்புள்ளி கோபாலபுரத்திலே படர்ந்திருக்கு. ஆக்டோபஸை போல திமுக இன்றைக்கு தமிழகத்தை சுரண்டி, மக்களுடைய வளத்தை எல்லாம் சுரண்டி, ஏழை மக்களுக்கு செலவு செய்ய வேண்டிய வரிப்பணத்தை எல்லாம் திருடி திருடி அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ தவிர, இன்னைக்கு திமுக ஒரு மேடை போட்டு தைரியமா சொல்ல முடியுமாங்க ஐயா? இன்னைக்கு நாம வெள்ளூருக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணி சொல்றோங்க ஐயா. 980 கோடி ஸ்மார்ட் சிட்டி, உடான்ல விமான நிலையம், 2000 கோடிக்கு மேல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரோடு. இதை தாண்டி அடுத்து நான் படிக்கிறேங்க. இதை தாண்டி எத்தனை வீடுகள், எத்தனை கழிப்பறைகள், எத்தனை குடிதண்ணீர் குழாய் மூலமாக, எத்தனை பேருக்கு விவசாய கௌரவ நிதி, எத்தனை பேருக்கு கேஸ் அடுப்பு மானியத்தோடு படிச்சுக்கிட்டே போலாங்க. இதை மோடி அவர்கள் சத்தம் இல்லாமல் நமக்காக செய்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் பொய்களை மட்டும் மூலதனமாக வைத்து இங்கே 31 மாத காலமாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஐயா. திமுகவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சின்ன உதாரணம் ஐயா. 2019 ஏப்ரல் மாசத்துல இந்தியா முழுவதுமே தேர்தல் நடந்த பொழுது, தேர்தல் நடக்காத ஒரு பாராளுமன்ற தொகுதி இந்த பாராளுமன்ற தொகுதி, வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி. காரணம் வேட்பாளர் கதிரானந்த் அவர்கள் அப்பா சம்பாதிச்ச ஊழல் பணத்தை எல்லாம் மக்களுக்கு கொடுப்பதற்காக தயாரா வச்சிருந்தார். ஏதோ ராபின் நினைச்சுக்காதீங்க ஐயா, ஏதோ வாரி வழங்கக்கூடிய வள்ளல் கிடையாது. பார்த்து பார்த்து தொட்டு தொட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கும்பல் அது. இங்கே மட்டும் தேர்தல் நிறுத்தி ஆகஸ்ட் மாதம் 2019 தேர்தல் நடத்தப்பட்ட பொழுது அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார். 1984 உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், 1980 தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்களால் வளர்க்கப்பட்டு
ஒரு நல்ல ஒரு அரசியலை முன்னெடுத்து புதிய தமிழகம் கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். அண்ணன் வேட்பாளர் 8181 வாக்கு வித்தியாசத்துல உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று மயிர் அலையில 8181 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தார். இன்னைக்கு அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு வேலை பார்க்கிறார். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா குடியாத்தத்துல 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு முகாம் நடத்தினாங்க. 160 மருத்துவ முகாம் தொடர்ந்து இங்கே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு அரசியல் என்பது சேவை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், முக்கியமாக விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது கர்நாடகாவில் வந்து பாஜக ஆட்சியில் இருக்க வரைக்கும் மேகதாது அணை கட்டவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்றதுக்காக மேகதாது அணை கட்டாமல் இருந்தாங்க. அடுத்தப்பங்க அங்கே வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ மேகதாது அணை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து 4 கொத்தனாரோடு அங்கே போனார். இந்த மாதிரி ஒரு கோமாளி அரசை நம்ம பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க. ஐயா, இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர். அவருடைய சாதனையை பாருங்க ஐயா. அவர் நீர்வளத்துறை அமைச்சராக வந்த பிறகு கர்நாடகாவில் மேகதாத்துவில் காங்கிரஸ்காரன் டேம் கட்ட ஆரம்பிச்சுட்டான். அதுக்கான வேலைக்கெல்லாம் இறங்கிட்டான். ஒரு 4 கொத்தனாரை கூட்டிட்டு கேரளாக்கு போனார். அவர் நான் கேட்டேன், எதுக்கு 4 கொத்தனாரை கூட்டிட்டு போறீங்க? நான் பேபி அணையை சரி பண்ணிட்டு வர்றேன்னு போனார். 4 கொத்தனார் இங்கானா பேபி அணை என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு முல்லை பெரியாறு பிரச்சனை முன்பு இருந்ததை விட தீவிரம் அடைந்திருக்கு. கேரளாட்ட பிரச்சனை, கர்நாடகாட்ட பிரச்சனை. இன்னைக்கு நம்ம கொங்கு பகுதி, நான் வசிக்கக்கூடிய பகுதியில் ஐயா அவினாசி அத்திக்கடவு திட்டம் மிக மிக முக்கியமானது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாயிகளுக்கு தண்ணி வரணுங்க ஐயா. 65 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திட்டம். போன ஆட்சி முடியும் பொழுது போன ஆட்சி சொன்னாங்க நாங்க 98% நிறைவேற்றிட்டோம், இன்னும் 2% தான் நிறைவேற்றலை. நான் சொல்றதுங்க ஐயா 31 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப திமுக காரங்க என்னெல்லாம் சொன்னாங்க பாருங்க. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் 2022 ஆண்டு தொடக்கத்தில் சொன்னாங்க ஆகஸ்ட் மாசத்துல 100% முடித்து விடுவோம். 24 மார்ச் 2022 அண்ணன் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு, இது பழைய பழனிவேல் தியாகராஜன் இப்ப இல்லைங்க, அந்த பேப்பர் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இருந்தவர் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு ஜூன் மாசம் எல்லா பணியும் முடிச்சிருவோம். 7 ஆகஸ்ட் 2022 அமைச்சர் துரைமுருகன் சொன்னாரு டிசம்பர் மாசத்துல எல்லாம் முடிச்சிருவோம். 12 ஜனவரி 2023 முத்துசாமி சொன்னாரு 2023 ஜனவரிக்குள்ள எல்லாம் முடிச்சிருவோம். 20 ஜனவரி 2023 முத்துசாமி சொன்னாரு 97% நிறைவேற்றிருக்கிறோம், கொஞ்சம் பொறுமையா இருக்கு. 15 ஏப்ரல் 2023 2G ஊழல் ராஜா சொன்னாரு ஆகஸ்ட் மாசத்துல முடிச்சிருவோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தாரு, நீங்க எல்லாம் வினையா மாத்தி மாத்தி போய் சொல்றது, நானும் போய் சொல்லுவேன்னு அவர் வந்து 27 ஆகஸ்ட் 2023 சொன்னாரு இன்னும் சில மாதங்கள்ல முடிச்சிருவோம். 7 அக்டோபர் 2023 அமைச்சர் முத்துசாமி சொன்னாரு 99% முடிச்சிருக்கோம், 1% பொறுமையா இருக்கு. 9 அக்டோபர் 2023 அமைச்சர் துரைமுருகன் தந்தாரு காளிங்கராயன் வாழ்க்காய் நிரப்பனாத முடிச்சிருவோம், மழை வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கு. அதன் பிறகு 29 அக்டோபர் 2023 துரைமுருகன் சொன்னாரு 97% முடிச்சிருக்கோம். நீங்க பாருங்க ஐயா, அவர்கள் பேசியதெல்லாம் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். 98% 99 போச்சு. 6 மாசம் கழிச்சு 99 97 வந்துச்சு. ஒரு அமைச்சர் ஒரு கணக்கு. துரைமுருகன் சொன்னதுக்கு அப்புறம் முத்துசாமி என்ன சொன்னாரு 9 நவம்பர் 2023 97% இவர் சொன்னாரு, மறுபடியும் 99% முடிச்சிருக்க முத்துசாமி. 6 டிசம்பர் 2023 துரைமுருகன் சொன்னாரு மறுபடியும் 97% முடிச்சிருக்கோம். ஐயா ஒரு உதாரணம் தமிழகத்தினுடைய ஆட்சி எப்படி நடக்குது, பொதுப்பணித்துறையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையை ஒரு அரசு எப்படி அணுகுறாங்க, இவர்களை பொறுத்தவரை இவர்கள் ஆட்சியாளர் இல்லைங்க, இவங்க காமெடி பீஸ். வாய்க்கு வந்ததை பத்திரிகையாளர் மைக்க நீட்டினாங்கன்னா வாய்க்கு வந்ததை பேசுவான். சென்னைக்கு இதேதான் நடந்தது. சென்னை வெள்ளத்திற்கு முன்பு KN நேரு சொன்னாரு நாங்கள் எல்லா பணிகளையும் முடித்து விட்டோம், 98% பணிகளை முடித்து விட்டோம், இந்த தடவை மழை வந்துச்சுன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்து மா சுப்பிரமணியன் வந்தார், ஆனா மழை வந்தா பிரச்சனை இல்லையான மா சுப்பிரமணியம் சொன்னார் இந்த முறை சென்னையிலே வெள்ளம் வந்தால் அது கண்ணீர் வெள்ளமாக மட்டும்தான் இருக்கும், அப்படிப்பட்ட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஏங்க கண்ணீர் வெள்ளமாக வந்துச்சு? சென்னைக்காரங்க நீங்க போட் ஆர்டர் பண்ற கியூல கட்டி நின்று இருக்கிறான். 2 வீலர்லாம் சென்னைக்காரங்களுக்கு வேண்டாம், போட் வாங்குறாங்க எல்லாம். இனி போட் வாங்கிட்டு தான் சென்னையில ஓட்ட முடியும். அதன் பிறகு KN நேரு வந்து சொன்னார் இல்லைங்க 98% முடியல, 42% தான் முடிச்சிருக்கிறோம், பொறுமையா இருக்கு.
இது போன்ற கோமாளித்தனமான அரசை நீங்கள் எங்கேயும் பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு. இவ்வளவுதாங்க டே 87 ஹைலைட்ஸு. வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற முழக்கத்துடன் நானும் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.